ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவிக் நாலேஜ் அப். ஸோ இந்திய மக்கள் ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த நாள் வந்துட்டு ரொம்ப முக்கியமான நாள். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்த நாள் தான் இந்த நாள். ஸோ இந்த நாளை தான் நம்ம குடியரசு தினமா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ இந்திய மக்கள் அனைவருக்குமே அவிக் நாலேஜ் ஹப் சார்பா குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். 76வது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது நவம்பர் 26, 1949லயே ரெடி ஆயிருக்கும். ஆனா இந்த நாளுக்காக வெயிட் பண்ணாங்க. இது நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்காக இந்த ஜனவரி 26ஆம் தேதிக்காக வெயிட் பண்ணாங்க. ஜனவரி 26ஆம் தேதி 1950 தான் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது நடைமுறைக்கு நம்ம கொண்டு வந்தோம். 1930ஆம் ஆண்டு இதே ஜனவரி 26ஆம் தேதி பூர்ண ஸ்வராஜ் அப்படிங்கிற ஒரு மூவ்மெண்ட் நடந்திருக்கும். நம்மளுடைய தேசிய இயக்க போராட்டத்தின் போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 1930ஆம் ஆண்டு பிரிட்டிஷ்க்கு எகெயின்ஸ்டா வந்துட்டு இந்தியா முழுக்க பூர்ண ஸ்வராஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அனுசரிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மூமெண்ட் ரொம்ப ஹிஸ்டோரிக்கலா ஃபேமஸ் அப்படிங்கிறதுக்காக அந்த நாளை ஞாபகப்படுத்துற விதமா இந்த ஜனவரி 26ஆம் தேதியை வந்துட்டு நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்தோம். ஸோ இந்த நாள் தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம குடியரசு தினமா கொண்டாடிட்டு இருக்கோம். அதாவது நம்ம படிச்சுட்டு இருக்கக்கூடிய நம்ம யூடியூப்ல ஒவ்வொன்றா ரொம்ப பொறுமையா பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் இந்த நாள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது எல்லா மக்களுக்குமே போய் சேரணும். ஏன்னா இப்போ உங்க வீடு இருக்கு அப்படின்னா உங்க வீட்டுல உங்களுக்கு என்னெல்லாம் கடமை இருக்கு, உங்க வீட்டுல உங்களுக்கு என்னெல்லாம் உரிமை இருக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு தெரியணும் தானே. அதே மாதிரி இந்த நாட்டுல உங்களுக்கு என்ன கடமை இருக்கு, என்ன உரிமை இருக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறத எல்லாருக்குமே தெரியணும். நம்மளுக்கு என்னெல்லாம் கடமை இருக்கு, என்னெல்லாம் உரிமை இருக்கு, குடியுரிமை எப்படி நம்ம வாங்கிக்க முடியும், அதே மாதிரி நம்மளை ஆட்சி பண்ணக்கூடிய அந்த நிர்வாகம் எப்படி சொல்லியிருக்காங்க, என்னெல்லாம் விதிகள் இருக்கு, நிர்வாகம் சார்ந்த விதிகள்லாம் என்ன இருக்கு, பிரதமர்னா யாரு, குடியரசுத் தலைவர்னா யாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள், பாராளுமன்றம்னா என்ன, மாநில சட்டமன்றம்னா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ மக்கள் எல்லாருக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் போய் சேரணும். ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மக்கள் எல்லாருக்குமே ஒன்ஸ் அகைன் 76வது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.